அத்தியாயம் 25. திரிபுர சுந்தரி சில நிமிடங்கள் வரை பொறுமையாய் இருந்துவிட்டு வளர்மதியை ஏறிட்டாள். வளர், என்ன மேடம், இதோ ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போன நர்மதா இன்னமும் என்ன பண்றா? மறுபடியும் காலிங் பெல் குடு. வளர்மதி தன்னுடைய இடது கையின் பெருவிரலால் அழைப்பு மணியின் பொத்தானை பலமாய் அழுத்த அது உள்ளே கதறியது. பதிலுக்கு வீட்டுக்குள் கனத்த மௌனம். மனோஜ் பதட்டத்தை காட்டிக்கொள்ளாமல் திரிபுர சுந்தரியிடம் சொன்னான். மேடம், லேடிஸ் ட்ரெஸ் பண்ற விஷயத்தில் கொஞ்சம் லேட் பண்ணதான் செய்வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல மிஸ்டர் மனோஜ், எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு என்று சொன்னவள் திறந்திருந்த ஜன்னல் பக்கமாய் போய் உள்ளே எட்டி பார்த்தாள். டிவி மியூட் மோடில் வைக்கப்பட்டிருக்க அதன் திரையில் ஒரு சீரியல் மௌனபாசை பேசிக் கொண்டிருந்தது. டியூப்லைட் வெளிச்சம் பிரகாசமாய் தெரிந்தது. திரிபுர சுந்தரி பலமாய் குரல் கொடுத்தாள். நர்மதா! வீட்டுக்குள் இருந்து ஒரு சின்ன முனகல் சத்தம் கூட கேட்கவில்லை. வளர்மதி மறுபடியும் நீளமாய் அழைப்பு மணியை அழுத்த உள்ளே நிசப்தம் நீடித்தது. திரிபுர சுந்தரி பதட்டமானாள். சடகோபன், மேடம், சம்திங் இஸ் கோயிங் ராங். வீட்டுக்குள்ள நர்மதாவுக்கு ஏதோ பிரச்சனை. இந்த வீட்டுக்கு பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. சடகோபன் வீட்டுக்கு பின்பக்கம் வேகமாய் போனார். அடுத்த சில வினாடிகளில் அவருடைய குரல் பதட்டமாய் கேட்டது. மேடம், இங்க வாங்க. என்னாச்சு? திரிபுர சுந்தரி கேட்டுக்கொண்டே வேக நடையில் வீட்டின் பின்பக்கம் நோக்கி போக அவளை வளர்மதி, மனோஜ் உட்பட எல்லோரும் தொடர்ந்தார்கள். வீட்டின் பின்பக்கம் ஒரு சின்ன தோட்டத்தோடு தெரிய அரை இருட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனர் சடகோபன் தவிப்புடன் நெஞ்சிருந்தார். என்ன சடகோபன், வீட்டோட பின்பக்க கதவு திறந்திருக்கு மேடம். ஷீ மே ஹாவ் எஸ்கேப்டு. உள்ள போய் பாருங்க. சடகோபன் உள்ளே நுழைந்தார். எல்லா அறைகளிலும் எல்இடி விளக்குகள் பிரகாசமாய் இருந்தன. எல்லோரும் பரபரவென்று வீட்டுக்குள் பரவி நர்மதாவை தேட ஆரம்பித்தார்கள். அவள் எந்த அறையிலும் இருப்பதற்கான அறிகுறிகள் அறவே இல்லை என்பது அடுத்த சில வினாடிகளிலேயே தெரிந்துவிட்டது. திரிபுர சுந்தரியின் முகத்தில் கோபமும் ஏமாற்றமும் மாறி மாறி பிரதிபலித்தது. வளர், மேடம், அந்த இரிடியம் செல்போனை எந்த இடத்தில் பார்த்த? அதோ அந்த புக் ஷெல்ஃபில் மேடம். இப்ப அது அந்த இடத்துல இருக்கான்னு பாரு. பார்த்துட்டேன் மேடம். அந்த புக் ஷெல்ஃப்ல நான் பார்த்த இடத்துல அந்த போன் இல்லை. நீ ஃபிக்ஸ் பண்ணின மைக்ரோ ரிசீவர் பக் இருக்கான்னு பாரு. அந்த இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன் மேடம். அந்த மைக்ரோ ரிசீவர் பக்கையும் காணும். திரிபுர சுந்தரி தன்னுடைய நெற்றியை பிடித்து கொண்டாள். நாம இப்ப இங்கே வரப்போகிற விஷயம் எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு வீட்டு பின்வாசல் வழியா தப்பிச்சு ஓடிட்டா. நாம இங்க வரப்போறது அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? மனோஜின் உடம்புக்குள் மகிழ்ச்சி ததும்பி வழிந்தாலும் அதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் செயற்கையான கவலையோடு படபடத்தான். மேடம், அந்த நர்மதா தப்பிச்சு போய் ரொம்ப நேரம் ஆயிடல. மீறி போனா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகியிருக்கும். இந்த ஏரியா எல்லையை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. நான் வேணும்னா போய் பார்க்கட்டுமா? தட்ஸ் குட். ஏசிபியையும் கூட்டிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சிட்டியில் இருக்கிற எல்லா செக் போஸ்ட்களையும் அலர்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். மனோஜும் சடகோபனும் அந்த இடத்தை விட்டு வேக வேகமாய் வெளியேறினார்கள். அபுபக்கர் காரை நிதானமான வேகத்தில் ஓட்டிக்கொண்டே தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த நர்மதாவை ஒரு கேலி புன்னகையோடு பார்த்தார். நாம பண்றது தப்புன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த தப்ப பண்ணும்போது நமக்குள்ள எச்சரிக்கை உணர்வு வேணும். அந்த போலீஸ் இன்ஃபார்மர் வளர்மதியோட பார்வையில படுற மாதிரி இரிடியம் செல்போனை புக் ஷெல்ஃபில் வச்சிருக்கியே, ஒரு பொறுப்பு வேண்டாமா? நர்மதா வியர்த்து வழிகிற முகத்தோடு பேசினாள். சாரி சார், ஏதோ அவசரத்துல வச்சிட்டேன். அந்த வளர்மதி இவ்வளோ ஷார்ப்பா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி, அதுதான் போகட்டும். அந்த வளர்மதி உன் கூட பேசிக்கிட்டே சோஃபாவுக்கு அடியில இருக்கிற ராடில் ஒரு மைக்ரோ ரிசீவர் பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கா. அதை எப்படி நோட் பண்ணாம விட்ட? சாரி சார், அவ ரொம்பவும் கேஷுவலா பேசிட்டு இருந்ததால அத என்னால கவனிக்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு சாரி சொல்லிட்டா சரியாயிடுமா? மனோஜ் மட்டும் எனக்கு சரியான நேரத்துல வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பாம இருந்திருந்தா இந்நேரம் நீ போலீஸ் பிடியில் இருப்ப. நான் அனுப்பின வாட்ஸ்அப் செய்தியையும் நீ ரொம்ப லேட்டா பார்த்ததால கடைசி நிமிஷத்துல கஷ்டப்பட்டு தப்பிக்க வேண்டியதாயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலா நான் 3 தடவை உன்னோட செல்போனுக்கு ஃபோன் பண்ணின பிறகுதான் நீ போனையே அட்டன் பண்ணின. ஃபோன் மியூட்ல இருந்ததால என்னால ரிங்டோனை கேட்க முடியல சார். சரி சரி, இனி பழையதை பேசி என்ன பிரயோஜனம்?
இந்நேரம் போலீஸ் கமிஷனர் திரிபுர சுந்தரி அலர்ட் ஆகி மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் உசுப்பி இருப்பா. கோயம்புத்தூர் எல்லையை விட்டு இனி நீ 2 நாளைக்கு வெளியே எங்கேயும் போக முடியாது. அப்படின்னா நான் இப்ப எங்க தான் ஸ்டே பண்றது சார்? எனக்கும் இப்ப அந்த குழப்பம்தான். இரு, ஈஸ்வருக்கு போன் பண்ணி கேட்டுடலாம் சொன்ன அபுபக்கர் காரை ரோட்டோரமாய் ஒதுக்கி நிறுத்தினார். செல்போனை எடுத்து ஸ்பீக்கரை ஆன் செய்துவிட்டு ஈஸ்வரோடு பேசினார். ஈஸ்வர், நர்மதாவை ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கணும். எங்க கூட்டிட்டு போறது? உன்னோட வீட்டுக்கு கொண்டு போயிடு. என்னோட வீட்டுக்கா? ஆமா அபு, பர்தா உன்னை மாட்டிக்கிட்டு உன்னோட ஒய்ஃபுக்கு சொந்தக்கார பொண்ணா அந்த வீட்லயே கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். போலீஸோட சுறுசுறுப்பெல்லாம் ஆடி அடங்கின பிறகு நர்மதாவை நம்ம டெல்லி பிரான்ச்சுக்கு அனுப்பி வச்சிடலாம். இனிமே நர்மதா கோயம்புத்தூரை மறந்துட வேண்டியதுதான். சரி ஈஸ்வர், நர்மதா கிட்ட போனை கொடு, நான் 2 வார்த்தை பேசிடுறேன். அபுபக்கர் தன்னுடைய செல்போனை நர்மதாவிடம் நீட்ட அவள் வாங்கி பேசினாள். சார், இதோ பாருமா, நீ தெரியாம பண்ணின 2 தப்புகளால இப்ப நிலைமையே மாறி போச்சு. போலீஸ் உன்னை ஸ்மெல் பண்ணிட்டாங்களேன்னு பயப்படாத. ஷில்பா விஷயத்துல நீ பண்ணின உதவியை நானும் அபுபக்கரும் மறக்க மாட்டோம். போலீஸோட பார்வைக்கு நீ தட்டுப்படாம இருக்கணும்னா அபுபக்கரோட வீடு தான் உனக்கு பாதுகாப்பான இடம். அபுபக்கரோட ஒய்ஃப் நஸ்ரீனாவுக்கு துணையா நீ அந்த வீட்லயே இருந்துக்கலாம். வெளியே போகணும்னா ஒரு பர்தாவை மாட்டிக்கிட்டு நஸ்ரீனாவோடு எங்கே வேணும்னாலும் பயம் இல்லாம போகலாம். இது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீ டெல்லி போய் எனக்கு சொந்தமான கம்பெனி பிரான்ச்சில் வேலை பார்க்கலாம். சார், என்னம்மா, எனக்கு பயமா இருக்கு சார். எதுக்கம்மா பயப்படுற? இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு வந்த போலீஸ் சாதாரண போலீஸ். மேல்மட்டத்துல எனக்கு எல்லா போலீஸ் ஆபீசரையும் தெரியும். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ அபுபக்கர் வீட்ல பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இரு. தேவைப்பட்டா பர்தாவை போட்டுக்கிட்டு வெளியே போ. சினிமாவுக்கு போ, ஷாப்பிங் பண்ணு. மனசை போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இரு. ஈஸ்வர் சொல்லிவிட்டு செல்போனை அணைத்து விட அபுபக்கர் நர்மதாவை பார்த்து புன்னகைத்தார். என்னம்மா, ஈஸ்வர் சொன்னதை கேட்டியா? மனசுக்கு இப்ப கொஞ்சம் தைரியமா இருக்கு சார். போக போக இன்னும் தைரியம் ஜாஸ்தி ஆயிடும் சொல்லிக்கொண்டே காரை நகர்த்தினார் அபுபக்கர். 20 நிமிஷ பயணம். இருட்டான குறிச்சி ஏரியாவில் இருந்த அந்த பங்களாவின் காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்பாய் காரை நிறுத்திய அபுபக்கர் ஹாரனை அழுத்த செக்யூரிட்டி ஓடி வந்து காம்பவுண்ட் கேட்டின் ஸ்லைடிங் டோரை திறந்து வைத்தான். கார் உள்ளே போயிற்று. விஸ்தாரமான போர்டிகோவில் நின்று இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. அபுபக்கர் இறங்கிக் கொண்டே சொன்னார், கொஞ்ச நாளைக்கு இனிமேல் இதுதாமா உன்னோட வீடு, வா போகலாம். அவர் சொல்லிக்கொண்டே போர்டிகோ படிகளில் ஏறி உள்ளே போனார். நர்மதா பின்தொடர்ந்தாள். அந்த பெரிய வாசல் கதவுக்கு முன்பாய் போய் நின்ற அபுபக்கர் தன்னிடம் இருந்த சாவி ஒன்றை எடுத்து கதவில் தொங்கிக் கொண்டிருந்த பூட்டுக்கு விடுதலை கொடுத்தார். நர்மதா சற்றே அதிர்ச்சி அடைந்தவளாய் கேட்டாள், என்ன சார், வீடு பூட்டி இருக்கு, உங்க மனைவி வீட்ல இல்லையா? அபுபக்கர் ஒரு கபட புன்னகையுடன் அவளை பார்த்தார். பிறகு குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னார், எனக்கு மனைவியே இல்லாதப்ப அவ எப்படி வீட்ல இருப்பா? அத்தியாயம் 26. நர்மதா அதிர்ந்து போனவளாய் அபுபக்கரை பார்க்க அவர் தன்னுடைய புன்னகையின் பரப்பளவை சற்றே பெரிதாக்கினார். என்னம்மா அப்படி பார்க்கற? சார், நீங்க இப்ப பேசினது மனசுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் என்ன சொன்னேன்? எனக்கு மனைவியே இல்லாதப்ப அவ எப்படி வீட்ல இருப்பான்னு சொன்னீங்க. ஆனா ஈஸ்வர் சார் போன்ல பேசும்போது உங்களுக்கு கல்யாணமாகி நஸ்ரீனா என்கிற பேர்ல மனைவி இருக்கிறதா சொன்னாரே. அபுபக்கர் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டே சொன்னார். ஈஸ்வர் சில சமயங்களில் பேசுற பொய்களில் இதுவும் ஒண்ணு நர்மதா. அவர் எதுக்காக சார் இப்படிப்பட்ட பொய்யை சொல்லணும்? முதல்ல வீட்டுக்குள்ள வாமா, எனக்கு பயமா இருக்கு சார். என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க சார், நான் எங்கேயாவது தலைமறைவாய் போயிடுறேன். நர்மதா சொல்லிக்கொண்டே 2 அடி பின்வாங்கி நகர வேக நடையோடும் ஒரு மென்மையான சிரிப்போடும் அவளுக்கு பக்கத்தில் வந்து நின்றார் அபுபக்கர். நர்மதா, ஷில்பா விஷயத்துல நீ எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணி இருக்க. அந்த நன்றியை நானும் சரி ஈஸ்வரும் சரி மறக்கவே மாட்டோம். ஒரு பொண்ணான உன்னால வெளியே போலீஸுக்கு பயந்து தலைமறைவு வாழ்க்கையை நடத்த முடியாது. போலீஸ் கமிஷனர் திரிபுர சுந்தரியும் சரி அந்த வளர்மதியும் சரி உன்னை எப்படியும் ட்ரேஸ் அவுட் பண்ணிடுவாங்க. போலீஸ்ல மாட்டினா உன்னோட கதி என்னாகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நர்மதா ஒன்றும் பேச தோன்றாமல் கலவரமாய் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அபுபக்கர் சிரிப்பு மாறாமல் பேசினார்.
இதோ பார் நர்மதா, இப்போ உன்னோட மனசுல எது மாதிரியான எண்ணம் ஓடிட்டு இருக்கும்ங்கிறதை என்னால யூகிக்க முடியுது. உன்னை போலீஸ் ஸ்மெல் பண்ணிட்டதால எங்களால உன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம்னு நினைக்கிற இல்லையா? நர்மதா வியர்வை மினுமினுக்கும் முகத்தோடு காய்ந்து போன தொண்டையில் எச்சில் விழுங்கி பலவீனமாய் குரல் கொடுத்தாள். நான் அப்படியெல்லாம் நினைக்கல சார். ஒருவேளை அப்படிப்பட்ட நினைப்பு உன்னோட மனசுக்குள்ள இருந்தா அதை உடனடியா இந்த வினாடியே அழிச்சிடுமா. போலீஸ் வளையத்துக்குள்ள நீ மாட்டிக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். வீட்ல என்னோட மனைவி இருக்குன்னு சொன்னாதான் நீ தைரியமா என் கூட வருவேன்னு ஈஸ்வர் ஒரு பொய்யை சொன்னார். அந்த பொய்யை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம் சார். அது எதையும் யோசனை பண்ணாம உள்ள வாமா. உனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும் சொந்த கிராமத்துல இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். என்ன உன்னோட அப்பா மாதிரி நினைச்சுக்கிட்டு உள்ள வாமா. அபுபக்கர் சொன்ன அந்த கடைசி வாக்கியத்தால் ஒரு சில வினாடிகள் கரைந்து போன நர்மதா அந்த வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தாள். பெரிய வீடு என்பது முதல் பார்வையிலேயே தெரிந்தது. பளீர் என்ற விளக்கு வெளிச்சத்தில் மில்கி வே கிரானைட் தளம் பளபளத்தது. ஹாலின் மையத்தில் இருந்து இரு திசைகளிலும் படிகள் பிரிந்து உச்சியில் போய் ஒன்று சேர்ந்து பால்கனியை காட்டின. ஒரு 10 நிமிஷம் சோஃபாவில் உட்காருமா, கூல்ட்ரிங்க் ஏதாவது சாப்பிட்றதா இருந்தா அந்த ஃப்ரிட்ஜில் எல்லா ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ்லையும் ட்ரிங்க்ஸ் இருக்கு, எடுத்துக்கோமா. அபுபக்கர் சொல்ல நர்மதா சரி என்கிற பாவனையில் தலையாட்டி கொண்டிருக்கும் போதே அபுபக்கரின் செல்போன் முணுமுணுப்பாக டயல் டோனை வெளியிட்டது. எடுத்து பார்த்தார். மறுமுனையில் ஈஸ்வர் செல்போனோடு சற்று நகர்ந்து போய் பேசினார். குரலை தாழ்த்தி கொண்டார். சொல்லு ஈஸ்வர். என்ன அபு, நர்மதா ஏதாவது பிரச்சனை பண்றாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பேச வேண்டிய விதத்துல பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டேன். அவகிட்ட இருந்த இரிடியம் செல்போன், வளர்மதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போன மைக்ரோ ரிசீவர் பக் எல்லாத்தையும் வாங்கி பத்திரப்படுத்திட்டியா? என்கிட்ட தான் இருக்கு. சரி, இப்ப நர்மதா உனக்கு பக்கத்துல இல்லையே? இல்ல, 20 அடி தள்ளி ஹால் சோஃபாவுல உட்கார்ந்துருக்கா. நீ எதுவும் பேசாத, நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. அடுத்த வாரம் என்னோட சன் தீபக் ஃபாரினில் இருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் வரான். சர்ப்ரைஸ். எதுக்காக இந்த திடீர் பயணம்? என்னோட சன் தீபக் மட்டும் வரப்போறதில்ல, அப்புறம் டாக்டர் ஜான் மில்லரும் வரார். அபுபக்கர் குரலை தாழ்த்தினார். ஏதாவது முக்கியமான விஷயமா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம ரொம்ப நாளாய் கண்ட கனவு நனவாக போகுது. அபு மெல்ல சிரித்தார். நமக்கு தான் நிறைய கனவுகள் இருக்கே, நீ எதை சொல்ற ஈஸ்வர்? நியூரோ போஸ்ட்கார்ட், நியூரோலிங்க் டிவைஸ், இந்த ரெண்டையும் டாக்டர் ஜான் மில்லர் உருவாக்கிட்டார். நிஜமாவா? நம்பு, அடுத்த வாரம் பார்க்க போறோம். டாக்டர் ஜான் மில்லரும் தீபக்கும் வந்துட்டு போகிற வரைக்கும் நர்மதா உயிரோடு இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அபு? நல்லாவே புரியுது. முதல்ல எலி, 2வது முயல், 3வது குரங்கு, 4வதா நர்மதா. சரியா? ரொம்ப சரி. மறுமுனையில் ஈஸ்வர் சிரித்துக்கொண்டே செல்போனை அணைத்தார். அபுபக்கர் தன்னுடைய செல்போனையும் அனைத்து சட்டையின் பாக்கெட்டில் போட்டபடி சோஃபாவில் உட்கார்ந்து வீட்டை மழங்க மழங்க பார்த்தபடி உட்கார்ந்திருந்த நர்மதாவிடம் வந்தார். என்னம்மா, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலையா? வேண்டாம் சார், எதையுமே சாப்பிடணும்னு தோணல. இது புது இடம், ஒரு 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். மாடியில 2 ரூம், கீழே 2 ரூம் இருக்கு. உனக்கு எந்த ரூம் பிடிக்குதோ அந்த ரூம்ல நீ ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த பங்களாவுக்கு பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்கே வஹிதாங்கிற வேலைக்காரி தங்கி இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இங்க வருவா. ராத்திரி டின்னருக்கு நாம என்ன சாப்பிட விருப்பமோ அதை சொன்னா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போவா. வஹிதா ரொம்ப வருஷமா இந்த வீட்ல வேலை செய்கிறா. வயசு 50க்கு மேல ஆனாலும் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி வேலை செய்வா. அதிகமா பேச மாட்டா. அபுபக்கர் பேசிக்கொண்டே போக நர்மதா தயக்கமாய் குரல் கொடுத்தாள். சார். என்னம்மா? கட்டின சேலையோடு தப்பிச்சு வந்துட்டேன், மாற்று ட்ரெஸ் இல்ல. புரியுது, உனக்கு வேண்டிய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நாளைக்கு காலையில நீ கேட்டதெல்லாம் உன்னோட ரூமுக்குள்ள இருக்கும். சார், நான் பர்தா போட்டுக்கிட்டு வெளியே போலாம் இல்லையா? நோனோ, ஒரு 10 நாளைக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. போலீஸோட வேகம் கொஞ்சம் தனியட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம். நர்மதா கலவரம் படிந்த விழிகளோடு தலையாட்டி வைத்தாள். மறுநாள் காலை 11 மணி. டிஜிபி பஞ்சாபகேஷன் முன்பாக திரிபுர சுந்தரி அவரை நேர்பார்வை பார்த்தபடி நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தாள். உடம்பில் உத்தியோக பதட்டம்.
பஞ்சாபகேசன் கோபத்தில் முகம் சிவந்து போனவராய் நிறுத்தி நிதானமான குரலில் அழுத்தம் திருத்தமாய் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நர்மதாவை தேடி மொத்தம் 6 பேர் அவளோட வீட்டுக்கு போயிருக்கீங்க. அவளும் வீட்டுக்குள்ள இருந்திருக்கா, உங்களோட பேசியும் இருக்கா. அப்படி இருந்தும் அந்த நர்மதா உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிருக்கா. சாரி சார், அவ வீட்டுக்குள்ள தானே இருக்கான்னு கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டோம். பஞ்சாபகேசன் சட்டென்று எரிந்து விழுந்தார். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் பிளடி சாரி. ஜிபி ஆபீஸில் இருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்த ரெட் டேப் ஃபைல் இது. அந்த ஃபைலை ஒரு 2 நிமிஷம் படியுங்க. ஜிபி 5 கேள்வி கேட்டிருக்கார். அந்த 5 கேள்வியில் ஒரு கேள்விக்காவது உங்களால பதில் சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். டிஜிபி சொல்லிக்கொண்டே மேஜையின் ஓரத்தில் வைத்திருந்த ஒரு ஃபைலை எடுத்து திரிபுர சுந்தரியின் முன்பு போட்டார். திரிபுர சுந்தரி அந்த ஃபைலை தயக்கத்தோடு எடுத்து புரட்டினாள். The consequences of mystery case. டிஜிபி கேட்டார். இங்கிலீஷ்ல கான்சிக்வென்ஸ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஜிபி அந்த வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணி 5 கேள்விகளை கேட்டிருக்கார். முதல்ல கேள்விகளை படியுங்க, பதில யோசிச்சு சொல்லுங்க. திரிபுர சுந்தரி அந்த ஃபைலில் இருந்த ஆங்கில வாசகங்களை படிக்க ஆரம்பித்தாள். தமிழாக்கம் மனசுக்குள் ஓடியது. முதல் கேள்வி, ஈஸ்வர் என்னும் தொழிலதிபர் நடத்தி வைத்த இலவச திருமண ஜோடிகளில் 5 ஜோடிகள் ரிசின் என்ற விஷம் சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார்கள். அது தற்கொலைகளா இல்லை கொலைகளா? இரண்டாவது கேள்வி, தற்கொலை அல்லது அந்த கொலை காரணமாய் இறந்து போயிருக்கும் அந்த 5 ஜோடிகளில் பெண்கள் 3 மாத கர்ப்பிணிகளாய் இறந்து போயிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு கோஇன்சிடென்ட்களாக இருக்க வாய்ப்பில்லை என்றால் வேறு என்ன காரணம்? மூன்றாவது கேள்வி, 5 ஜோடிகளில் ஒரு ஜோடியான பூங்கோதை கோலப்பன் சம்பந்தப்பட்ட விசாரணை கோணம் அதிர்ச்சி ஊட்டுவதாக உள்ளது. அவ்வளவாக படிப்பறிவு இல்லாத கோலப்பன் பயோ ஹைடெக் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படித்திருக்கிறான். அவன் படித்த புத்தகங்களில் தி ஷெல்ஃபிஷ் ஜீன், தி பிளைண்ட் வாட்ச்மேக்கர் ஜீன் போன்ற விஷயங்கள் இருந்ததாக ஜெனடிக்ஸ் ஸ்டீஃபன் ராஜ் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இது எந்த அளவுக்கு உண்மை? நான்காவது கேள்வி, டெல்லி சிபிஐயின் ஸ்க்ரூட்னைசிங் ஆபீசர் ஷில்பா கோவைக்கு வந்து இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்படி வந்தவர் ஆர்எஸ் புரத்தில் இருக்கும் பழைய ஜட்ஜ் பங்களாவுக்கு 2 நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் யாரை பார்ப்பதற்காக போனார்? அதற்கு பிறகு அவர் எங்கே போனார்? ஐந்தாவது கேள்வி, இரிடியம் செல்போன் வைத்திருந்த ஷில்பாவின் தோழி நர்மதா அந்த வீட்டிலிருந்து தப்பித்து போனாளா இல்லை கடத்தப்பட்டாளா? போலீசார் வீட்டுக்கு வரப்போகிற விஷயத்தை நர்மதாவுக்கு முன்கூட்டியே யாரோ சொல்லி இருக்கிறார்கள். அந்த கருப்பு ஆடு நிச்சயமாக நம்முடைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு நபராகத்தான் இருக்க வேண்டும். அந்த கருப்பு ஆடு யார்? திரிபுர சுந்தரி ஃபைலை படித்துக் கொண்டிருக்கும் போதே அவளுடைய செல்போனில் இருந்து வைப்ரேஷன் அதிர்வலைகள் கேட்டது. டிஜிபி தலையசைத்தார். அட்டன் த போன். திரிபுர சுந்தரி செல்போனை எடுத்து காதுக்கு வைக்க மறுமுனையில் வளர்மதி பேசினாள். மேடம் சொல்லு வளர். மறுமுனையில் வளர்மதி மௌனம் சாதிக்க லேசாய் எரிச்சலானாள் திரிபுர சுந்தரி. விஷயம் என்னன்னு சொல்லு. மேடம், நம்ம விசாரணைக்கு தேவைப்பட்ட பயோடெக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு இருந்த ஜெனடிக்ஸ் ஸ்டீஃபன் ராஜ் இப்ப உயிரோடு இல்ல. என்னாச்சு? தெரியல மேடம், தூக்குல தொங்கிட்டு இருக்கார்.